Campbell rockers dot to. வந்தாச்சா? உனக்கு கிண்டலா இருக்கா ரீட்? இதை நாளைக்கு பண்ணக்கூடாதா? சாரி வேலஸ், இது கார்னலோட ஆர்டர். நேத்து நடந்த நில அதிர்வுனால தான் இந்த பிரச்சனை. இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் என் பசங்க கூட இருக்கலாம்னு நினைச்சேன். நான் கூட எல்லாரையும் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் கூட்டு போறதா சொல்லியிருந்தேன். ஓ அப்படியா? நான் இன்னைக்கு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போகலன்னா அப்புறம் என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. கவலைப்படாத, சீக்கிரம் முடிச்சிடலாம். என்ன எதுக்கு அந்த தாடி வச்சிட்டு இருக்க? இது முகத்து கதகதப்பா வச்சுக்குது. வாங்க 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 வாங்க, குட் மார்னிங். வாங்க. ஏதோ தேயுதுன்னு நினைக்கிறேம்மா. மைக்கேல், கனடிக்கட் மாகாணத்தை விட பெரியதான ஏறத்தாழ 5000 சதுர அடி பரப்புள்ள பனிமலை கிறிஸ்துமஸ் நாளான இன்று சரிந்தது. வடக்கு துருவத்தில் உள்ள அனைத்து தேசங்களுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரலாற்றிலேயே மிகப்பெரிய பனிச்சரிவு இதுதான் என்று கூறப்படுகிறது. நிலநடுக்கத்தின் காரணமாக இது நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது உனக்குதான். ஃபிளாப் ஜாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹே, எட்டி மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், அங்க சாப்பாடு இருக்கு. கிடி போ, சொல்றது கேளு போ. உங்க அப்பா இங்க கீழே வராரா இல்லையா? மைக்கேல், சீக்கிரம் வாங்க. தற்போது அந்த இடத்தில் மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எட்டி, கீழே இறங்கு போ. சாரி. இவ்ளோ நேரமா? அதுக்கு தான் சாரின்னு சொன்னேன். ஹாய். ஹாய்டா செல்லம், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? ரஷ்யால பனிச்சரிவு நடந்திருக்கு, தெரியுமா உனக்கு? அங்க பிரெட் டோஸ்ட் தேஞ்சிட்டு இருக்கு, அத பாத்தீங்களா? சாரி. நீ நான்வெஜ் சமைக்கல? இல்ல, அத இன்னும் சமைக்கல. நல்லாதான் போச்சு. இதுவும் நல்லா இருக்க. என்னது? என்னாச்சு? நிலத்துக்கு அடியில திடீர்னு டெம்பரேச்சர் 3 டிகிரி குறைஞ்சிருக்கு. ஆனா மேல் பகுதியில வெப்பநிலை மாறவே இல்லையே. சரி, இது எப்படி நடக்கும்? எனக்கு அதுதான் புரியல. பூமிக்கு மேல இருக்கிற வெப்பநிலை குறைஞ்சாதான் பூமி கடியிலையும் மாறும். என்ன சத்தம் அது? அது இன்னும் 2 டிகிரி குறைஞ்சிருச்சு. பூமி கடியில இவ்வளவு வேகமா வெப்பநிலை மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுலதான் பிரச்சனை நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு விதமான அசைவு இருக்கிறத நான் உணர்றேன். ஆண்டவரே, என்ன இது? நம்ம உடனே இந்த மலையை விட்டு போறது நல்லதுன்னு தோணுது. ஆமா, இனிமேல இங்க இருக்கிறது ஆபத்து. ரீட், ஓ தேவனே,
இன்னைக்கு டின்னர் நான் ஆண்ட்ரியா வீட்ல சாப்பிட்டுக்குவா? டியா, இன்னைக்கு கிறிஸ்மஸ். உன் அம்மா இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷல் டின்னர் சமைக்க போறாங்க. ஆனா ஆண்ட்ரியா வீட்ல ஜாலியா இருக்கும். அவளோட சொந்தக்காரங்கள கூட வராங்க. அது மட்டும் இல்லாம அங்க கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. உங்க பொண்ணு சரியான கேள்விதான் கேட்டிருக்கா. நம்ம வீட்ல ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீ இல்ல? ஷயனுக்கு போன வாரம் ஹாக்கி பிராக்டிஸ் இருந்தது. டியாவுக்கு போன வாரம் நீ எங்க இருந்த? ஆண்ட்ரியா வீட்ல. அன்னைக்கு உங்களுக்கும் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு தானே? நில நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? இது வெறும் அதிர்வுதான், கொஞ்ச நேரத்துல நின்னுடும். இது ஒரு புது அனுபவம். ரெண்டு நாள்ல இது ரெண்டாவது முறையா நடக்குது. ஆமா, சாப்பிட்டுட்டு என்னோட ஆபீஸ்ல செக் பண்ணி பாக்குறேன். அவங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுதான்னு கேட்கலாம். நோ, அது நடக்காது. ஏன்னா இன்னைக்கு நீங்க லீவ்ல இருக்கீங்க. எம்லி, நான் ராணுவத்தோட புவியியல் ஆராய்ச்சியாளர். இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது என் கடமை. நீங்க போன் பண்ணி கேட்டா போதும். ஆமா, நான் உங்ககிட்ட போன் பண்ணி கேக்குறேன்னு சொல்ல. இல்ல. சாரி, ஆனா நான் அப்பதான் கேட்க போறேன். ஓகே. கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க 4 பேர் தேவையா என்ன? அதான வழக்கம். அப்பா, போன முறை தனியா தான் வாங்குனீங்க. இது வழக்கமா நடக்கிறது இல்ல. ஓ, நீ அத சொல்ல வரியா? ஆனா விஷயம் என்னன்னா, நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நான் மலை மேல ஏறி உண்மையான கிறிஸ்மஸ் ட்ரீயை கண்டுபிடிச்சு அதை என் கையால வெட்டி கொண்டு வர போறேன். என் கைய கோடாரியா யூஸ் பண்ண போறேன். எப்படி நம்ம ஐடியா? சரி, நீங்க 2 பேர் ரெடி ஆகுங்க. நம்ம எல்லாரும் அப்பா கூட போயிட்டு வரலாம். வெளியே போறோமா? அம்மா, நம்ம போய் தான் ஆகணுமா? வெளியில ரொம்ப குளிரா இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ நமக்கு தேவை. அதுக்காக அப்பாவை தனியா அனுப்ப முடியுமா என்ன? ஜாலியா இருக்கும், வா. ஆபரேஷன்ஸ்ல இருந்து ராம் பேசுறேன். ராம், நான் மைக்கேல் பேசுறேன். இப்ப ஏற்பட்ட நில அதிர்வோட அளவு என்ன? மைக், அது நேத்து நடந்த மாதிரி தான் 4.0 பதிவாயிருக்கு. இதுக்கும் ரஷ்யாவில் நடந்த பனிமலை சரிவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அத பத்தி இப்ப என்னால எதுவும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ராம், என்ன பேசுற நீ? தொடர்பு இருக்கா இல்லையான்னு சொல்ல. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒருத்தர் பேசணுமா? மிஸ்டர் வெப்ஸ்டர், இன்னைக்கு நீங்க லீவ்ல தானே இருக்கீங்க? உண்மைதான் சார். மறுபடியும் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டதுனால ரஷ்யாவோட பனிச்சரிவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது இந்த சரியா யூகிக்கிற திறமை தான். அப்படின்னா தொடர்பு இருக்கா? கொஞ்சம் ஆபத்தான நிகழ்வு தான் நிகழ்ந்திருக்கு. அதை பத்தி பேசுறதுக்காக நீங்க ஆபீஸ்க்கு வரணும். சார், நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இப்ப என் குடும்பத்தோட லீவ்ல இருக்கேன். நான் வந்தா என்ன கொண்டுடுவாங்க. நீங்க அதை போன்ல சொல்ல முடியுமா? இது தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. போன்ல சொல்ல முடியாது. தேசத்தோட பாதுகாப்பா? நீங்க நேர்ல வாங்க மைக்கேல். நேர்ல வந்தா உங்களுக்கு அது புரியும். சரியான ஆர்வ கொள்ளாரு நீ. இதெல்லாம் தேவையே இல்ல. நாம அங்க வெறும் மரத்தை தான் வெட்ட போறோம். நான் ஒரு ஆராய்ச்சியாளர். ஒரு ஆராய்ச்சியாளர் எப்பவுமே தயாரா இருக்கணும். ஹாய், என்ன பண்ற? ஏய், எத்தனை ஜெர்கின் போட்டுக்க நீ? 3. இதெல்லாம் போட்டுட்டு நடக்க முடியுமா உன்னால? ஆமா, பாக்குறதுக்கு வேற காத்தடிச்ச பலூன் மாதிரி இருக்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. எனக்கு நீ பெரிய ஆராய்ச்சியாளர் தான். எம்லி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு சின்ன பிரச்சனை, நான் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் 1 hour தான். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கர்னல் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. இந்த பனிச்சரிவை பத்தி. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட நீங்க வேலைக்கு போகணுமா? ஏதாவது காரணத்தை சொல்லாதீங்க. ஜஸ்ட் 1 hourக்குள்ள நான் திரும்பி வந்துருவேன். நான் போற வழியில உங்களை டிராப் பண்றேன். நீங்க கிறிஸ்மஸ் ஷாப்பிங் முடிச்சிருங்க. வேலையை முடிச்சிட்டு வந்து பிக்கப் பண்றேன். அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ வெட்டுவோம். ப்ராமிஸ். சொன்ன மாதிரியே 1 hourல நீங்க வந்துடணும். எஸ். ஹாய், மேரி கிறிஸ்மஸ். நீங்க போகலாம் மிஸ்டர் வெப்ஸ்டர். சாரி ஜெமி. மேரி கிறிஸ்மஸ் மைக்கேல். ஏய், ஃபெய்டன் மலையில பனி எப்படி இருக்கு? நான் என் குடும்பத்தோட அங்க போக போறேன், அதான் கேக்குறேன். இப்போதைக்கு அதிகமா இல்ல, ஆனா இருட்டுறதுக்குள்ள திரும்பிருங்க. புயல் வர மாதிரி அறிகுறி இருக்கு. ஏய், மேரி கிறிஸ்மஸ்.
நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு உதவிக்கு யாருக்கும் ஆள் அனுப்புங்க. இங்க எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. நாங்க இங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கோம். சார் ப்ளீஸ் மீட்புக்குள்ள கொஞ்சம் அனுப்புங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் நாங்க பேசுறது கேக்குதா? ஆர்க்டிக் ரீஜன்ல இருக்கிற ரஷ்யாவோட அவுட் போஸ்ட்ல இருந்து நேத்து காலையில 9 மணிக்கு தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கு. அதை இது உறுதி செய்து. பனிமலை சரியாறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா? ஆமா, இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது இது ஒரு இயற்கை பேரழிவு தானா இல்லனா ஆர்க்டிக் ரீஜன்ல இருக்கிற புதிய பகுதிகள் தனக்கு தான் சொந்தம்னு ரஷ்யா அறிவிக்குதான்னு புரியல. நாம உணர்ந்தது எல்லாமே அதிர்ஷ்ட அலைகள் தான். நேத்து ஏற்பட்ட முதல் அதிர்வு எவ்வளவுன்னு சொல்லு? 1500. அது சரியில்லையே. எது சரியில்லை? முதல் அதிர்வலையோட டைமிங்க சொல்றேன். ரஷ்யாவோட அவுட் போஸ்ட் சில ஆயிரம் மைல்கள்ல இருக்கு. நாம அதை சீக்கிரமே உணர்ந்திருக்கணும். இன்னைக்கு ஏற்பட்ட அதிர்வுகளை பத்தி தகவல் இருக்கா? ரீடும் வாலஸும் தகவல்களை சேகரிக்கிறதுக்காக மலைகளுக்கு போயிருக்காங்க. அவங்க மூலமா சில விஷயங்கள் தெரிய வரலாம். அப்படியா? நல்லது. சரி, தகவல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்ப நான் கிளம்புறேன். ரைட். மேரி கிறிஸ்மஸ் டாமி. மேரி கிறிஸ்மஸ் மைக்கேல். என்ன ஷாப்பிங் எப்படி போச்சு? எதுவும் சரியா அமையல. டியா ஆசைப்பட்ட மாதிரி ஷூ கிடைக்கல. அந்த கடையில எந்த ஷூவுமே நல்லா இல்ல. நாம இந்த கிறிஸ்மஸ் பிரசன்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எப்போல இருந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம்? நான் போட்டுக்கவே கஷ்டப்படுற அந்த Dress நீங்க போன வருஷம் வாங்கி கொடுத்ததுல இருந்து. சரி, இப்ப நம்ம எங்க போறோம்? ஃபேட்டன் மலைக்கு. அது இங்க இருந்து ரொம்ப தூரம் இல்ல? அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அங்கதான் அந்த மரம் கிடைக்கும்னு நினைச்சா அதனால தான் போறோம். போலாம்ப்பா. அவ்வளவு தூரம் கார்ல போறது எனக்கு பிடிக்கல. அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த மலையிலேயே நாம மட்டும் தான் இருப்போம். டியா, உன் ஜர்கின்ல உள்ள ஜிப்ப ஃபுல்லா போட்டுக்கோ. போட்டுட்டேம்மா. ஏடி, உனக்கு பிஸ்கட்ஸ் வேணுமா? வேண்டாம், இப்ப அதுக்கு எதுவும் கொடுக்காத. அவன் நல்லதமா இருக்கான். அது அமைதியா இருந்தாதான் நம்மளால இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியும். இந்த மலையில நாம மட்டும் தான் இருப்போம்னு சொன்னீங்க. 2 இன்ஜினியர்ஸ் காலையில இங்க வந்திருந்தாங்க. அவங்க இன்னும் இங்கதான் இருக்காங்க போல இருக்க. ஓகே, வா போய் மரத்தை தேடுவோம். வா சீக்கிரம். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். ஏய், கொலைக்காம வா. அது என்ன பில்டிங் பா? அது எங்களோட அவுட் போஸ்ட். நாங்க இங்க வரும்போது இங்க இருந்தா இங்க வேலையை பார்ப்போம். இங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாமா? ஹலோ. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவ் டாட். தெரியும், சும்மா செக் பண்ண. யார் கால் பண்றது? ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து இன்ஜினியர்ஸ் கூப்பிடுறாங்களோ என்னவோ. சரி, இங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்க்கலாமா? ரீட் வாலஸ் கிட்ட இருந்து தகவல் வந்ததா? இல்ல சார், அவுட் போஸ்ட்ல இருந்து யாரும் போன் எடுக்கல. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, எட்டிய ஃபாலோ பண்ணி போலாமா? பேசாம நம்ம ஏன் ஒரு மரத்தை வாங்கிக்க கூடாது? அந்த மரத்துல கட்டி வைக்க என்கிட்ட பிரசன்ஸ் கூட இல்ல. அந்த மரத்துல அப்பாவுக்குன்னு கட்டி வைக்க என்கிட்ட ஒரு பிரசன்ட் இருக்கு. ஏய், எனக்காக என்ன வச்சிருக்க? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுப்பா. அது கிறிஸ்மஸ் பிரசன்ட். இப்ப போய் கிறிஸ்மஸ் பிரசன்ட் அவங்க கிட்ட நீங்க கேட்கலாமா? தப்புதான். எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள விண்டர்ல மரம் வெட்டுறதுக்காக நிச்சயம் இந்த மாதிரி நான் கூட்டிட்டு போக மாட்டேன்.
உங்களோட வயசுல நானும் அப்படிதான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணு ஒரு குடும்பம் வரும்போது எல்லாமே மாறிடும். நான் மாற மாட்டேன். நான் இப்ப சொன்ன மாதிரி தான் எப்பவுமே நடந்துக்குவேன். இதையும் சின்ன வயசுல நான் சொல்லிருக்கேன். பிரியா, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணு. குட் பாய். பேட்டன் மலைகள்ல சில விசித்திரமான அதிர்வுகள் ஏற்படுறத இது காட்டுது சார். அது என்னவா இருக்கும் சரியா தெரியல. ரேடியும் வாலஸையும் கூட சரியாவே கான்டாக்ட் பண்ண முடியல. அதோட அந்த மலையில அவங்க மட்டும் இல்ல, வேற யார் இருக்கா? மைக்கேல் குடும்பத்தோட போயிருக்காரு. Oh my God. மெதுவா ஏட்டி ஏட்டி, எங்க போறாம? ஏட்டி இங்க வா. எங்கதான் போறான் அவன்? கவலைப்படாத, அவன் வருவான். என்ன சத்தம் அது? இப்ப நம்ம மலை உச்சிலேயே நிக்கிறோம். இல்ல, நாம ஒன்னும் அவ்வளவு தூரம் மேல போகலையே. ஆனா அது என்னன்னு தெரியல. சீக்கிரம் எல்லாரும் வேகமா கீழே ஓடுங்க. ஓடுங்க, கீழே ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. நிக்காம ஓடு, ஓடு. நீ அவுட் போஸ்டுக்கு போ. அவளை நான் பாத்துக்கிறேன். போ. என் கை வலிக்குது. சீக்கிரம் அவுட் போஸ்டுக்கு போ. தள்ளு. உள்ள வாங்க. ஒரு மூலையில நில்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். கர்னல், பேட்டன் மலைகள்ல இருந்து வந்த அதிர்வுகளை இது ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த தடவை 4.5. ரீட் அண்ட் வாலஸ் உடனே லைனுக்கு வாங்க. சோ, ரீடையும் வாலஸையும் தொடர்பு கொள்ள முடியல. அவங்களுடைய ரேடியோவும் ஜிபிஎஸ் டிரான்ஸ்மிட்டரும் ஆஃப் ஆயிருக்கு. சரி, அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கையில் அடிபட்டிருக்கா என்ன? எனக்கு அது ரொம்ப வலிக்குது. எலும்பு உடைஞ்ச மாதிரி தெரியல, ஆனா அடி பலமாப்பட்டிருக்க. சரி, ஒரே பண்ணிக்கத. நான் யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறேன். நான் வெளியே போய் எட்டிய கூப்பிட்டு பாக்கட்டுமா? வேண்டாம், கதவு கிட்ட இருந்து தள்ளியே நில்ல. ஷேன், நீ என்கிட்ட வா. கர்னல், மைக்கேல் லைன்ல இருக்காரு. மைக்கேல், நீங்க எங்க இருக்கீங்க? பேட்டன் மலையில இருக்க. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பனிக்கட்டுகள்ல விரிசல் ஏற்படுது. எனக்கும் தெரியும், இங்கேயும் அதிர்வுகள் ரெக்கார்டா இருக்கு. இது வெறும் அதிர்வு இல்ல, பனிமலையில இருக்கிற வெந்நீர் ஊற்றுகள் பனி வெடிச்சு சிதறத நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆனதே கிடையாது கனல். ஐஸ் கட்டிகள் வெடிச்சு சிதறத நீங்க சரியா கவனிச்சீங்களா? நல்லா பார்த்தேன் கனல். எரிமலை வெடிச்சு சிதற மாதிரி இருந்தது, ஆனா பனிக்கட்டி சிதறிச்ச. என் பொண்ணுக்கு அடிபட்டிருக்க. ரேடும் வாலஸ் அங்கதான் இருக்காங்களா? அவங்க ட்ரக் கீழே இருந்தது, ஆனா இப்ப நடந்ததை பார்க்கும்போது அவங்களுக்கும் ப்ராப்ளம்னு தோணுது. சரி, நான் உடனே பேக்கப் அனுப்புறேன். லெப்டினன்ட், உடனடியாக அங்க மீட்பு ஹெலிகாப்டர் அனுப்புங்க. ஓகே சார். உடனே பேட்டன் மவுண்டனுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புங்க.
நம்மளால யூகிக்க முடியாத ஏதோ ஒண்ணு இந்த பனிமலைக்கு அடியில நடக்குது. ரஷ்யாவுல பனிமலை சரிஞ்சதுக்கும் இது காரணமா இருக்கலாம். சரி, உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாப்பா இங்க கூட்டிட்டு வந்துட்டு அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் இருங்க. என்ன சத்தம் அது? பனி சரிஞ்சு விழுது. சீக்கிரம் எல்லாரும் இங்கிருந்து வெளியே போடும். வாங்க, சீக்கிரம் வாங்க. மைக்கேல், ஹலோ. இந்த பக்கமா போ, இல்ல நான் வெளியில வர மாட்டேன். வேற வழியில போய்தான் ஆகணும். வா மைக்கேல், அங்க என்ன நடக்குது? சீக்கிரம் ரைட்ல போ. என்னது இது? பனி சரிவு. சீக்கிரம் போ, சொன்னா கேளு. அந்த பக்கம் போகாதீங்க. பனி சரிவு அந்த பக்கம் வரும். லெஃப்ட்ல வாங்க. வாங்க சீக்கிரம். அந்த ஹெலிகாப்டர் கிளம்பிடுச்சா? புறப்பட தயாரா இருக்கு சார். நான் கிளம்பிட்டேன். வானிலையில ஏதாவது மாற்றம் இருந்தா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இங்க இருந்து போக வேற வழியே இல்லையே. பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அவனை கண்டுபிடிச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த மலைக்கு அந்த பக்கமா ஒரு பாதை இருக்கு. அந்த பக்கமா போனா மெயின் ரோட ரீச் பண்ணலாம். அந்த மலையை இப்ப ஏறி இறங்கணுமா? நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. அது பெரிய ஆபத்து. நம்ம கண்டிப்பா போயாகணும். சரி, வாங்க போலாம். என்ன பண்ணணும்னு உங்க அப்பாக்கு நல்லா தெரியும். பேட்டன் மலைகளுடைய தகவல்களை சேகரிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவரே, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சார், பேட்டன் மலைக்கு ஒரு மீட்பு குழுவை அனுப்ப உங்க அனுமதி தேவை. தாராளமா. நீங்க எவ்வளவு சீக்கிரம் அங்க போறீங்களோ அவ்வளவு நல்லது. எஸ் சார். கர்னல், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப ரஷ்யால ஏற்பட்ட நிலச்சரிவுனாலதான் இந்த அதிர்வுகள் ஏற்பட்டுச்சா? அப்படின்னா ஐஸ் கட்டிகள் வெடிச்சு செதறினதை பத்தி மைக்கேல் சொன்னது எப்படி? அந்த ஐஸ் கட்டிகள் வெடிச்சு செதறிக்கும். அந்த மலைக்குள்ள ஏதாவது எரிமலை இருந்தா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை அந்த எரிமலை மறைவா இருந்திருக்கலாம், யாரும் கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். மைக்கேல் அத பனிமலையில இருக்கிற வெந்நீர் ஊற்றுகள்னு சொன்னாரு. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்ல. நம்ம உடனே கிளம்பணும். சிலர் அந்த மலையில மாட்டிட்டு இருக்காங்க. என்னால நடக்க முடியல. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். தண்ணி குடிங்க. இந்தா. எதுக்காக அப்படி புடுங்குற? எங்களுக்கும் போய் எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டா எப்படி? சரி சரி, சண்டை போடாதீங்க. இந்த மலை பூரா தண்ணி தான் இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு வேணுமோ தண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப குளிருது. டியா, உன் கோட் சிபா நல்லா போட்டுக்கோ. இரு, நான் போட்டு விடுறேன். அம்மா, எனக்கு எட்டிய பத்தி ரொம்ப கவலையா இருக்கு. நீ கவலையே படாத. தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஓ, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. எதுக்காக இப்படி பண்றீங்க? உடம்பு சூட்ல ஐஸ தண்ணி ஆக்குறீங்க இல்லையாப்பா? ரொம்ப கரெக்டா சொன்ன. கிளம்பலாமா? வாங்க. இப்போ உனக்கு எப்படி இருக்க?
ஓகே சரி வா. அந்த அதிர்வு தெற்கு பகுதியில் முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் திடீர்னு வடக்கு நோக்கி அது நகர்ந்திருக்கு சார். ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா இந்த 2 அதிர்வுகளுக்கும் நடுவுல எந்த கனெக்ஷன் இல்ல சார். புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்ல தெரியல. ஹலோ டெக்டானிக் அசைவுகளை பத்தி மைக்கேலுக்கு தான் நல்லா தெரியும். கர்னல், ப்ரொஃபசர் வர்த்திங்டன் லைன்ல இருக்காரு. உங்ககிட்ட ஏதோ அவசரமா பேசணுமா? மீத்தேன் வெடிச்சதுனாலதான் டைனோசர்கள் இறந்து போச்சுன்னு யூனிவர்சிட்டியில சொன்ன பைத்தியக்காரர் தானே அவரு? ஆமா சார், அவரே தான். நம்ம இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதுக்காக அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கணும்னா ஆயுள் தண்டனையே கொடுத்திருக்கணும். எஸ், நான் கர்னல் பேசுறேன். அரசாங்க வர்க்கத்துல இருக்கிற உங்கள மாதிரி ஆளுங்க ஒவ்வொரு நாளும் என்ன வேலை பாக்குறீங்கன்னு எனக்குள்ள நான் கேட்காத நாளே கிடையாது. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்படுதா? இப்ப இருக்கிற பிரச்சனையில என்னோட உதவிதான் உங்களுக்கு தேவை. நீங்க சொல்றது எனக்கு புரியல. பேட்டன் மலையில மீத்தனோட அளவு நீங்க கடைசியா எப்ப கணக்கிட்டீங்க? அந்த தகவல் இப்ப என் முன்னாடி இல்ல. அப்படியா? என்கிட்ட அந்த தகவல் இருக்கு. அத பத்தி விளக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பனிமலைக்கு கீழே 1000 வருடங்களை தேக்கி வச்சிருக்கிற கிகாட்டன் அளவிலான மீத்தேன இனிய அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற சக்தியே பனிக்கட்டி இழந்துருச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் மீத்தேன் அளவிடும் போது அது போன வருஷத்தை விட 2 மடங்கு உயர்ந்து இருந்தது. அதுவும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். மீத்தேன் வெளியேற அளவு கணிசமா குறைஞ்சிருக்கு. அதனால சுற்றுச்சூழல்ல எந்த பாதிப்பும் இப்போதைக்கு இல்ல. நிலைமை இப்போ மாறிக்கிட்டே வருது. பேட்டன் மலைக்கு என்னோட டீமை கொண்டு போக உங்க அனுமதி வேணும். இப்போதைக்கு அது முடியாது. ஏன்னா சில பிரச்சனைகள் அங்க போய்கிட்டு இருக்கு. உங்களை விட எனக்கு அது நல்லாவே தெரியும். நான் ஏன் இப்ப உங்களை கூப்பிட்டு நினைக்கிறீங்க? நில அதிர்வுகள் அதிக அளவுல ஏற்படுறதா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஏற்படுற வானிலை மாற்றங்கள் மெதுவாவும் படிப்படியாவும் நடக்கிறதே இல்ல. திடீர்னு தான் ஏற்படுது. அதுவும் சில குறிப்பிட்ட பகுதிகள்ல. அப்படி ஒரு இடத்துக்கு போய் என்ன நடக்குதுன்னு நாம உடனே பார்த்தாகணும். சாரி ப்ரொஃபசர், ஏற்கனவே அந்த மலைகள்ல மீட்பு பணி நடக்குது. அது நடந்து முடியற வரைக்கும் என்னால உங்க டீமை அங்க அனுமதிக்கவே முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன். போனை கட் பண்ணிட்டாரு சார். லிeutenant, அந்த இடத்துல பாதுகாப்பை பலப்படுத்துங்க. மலைக்கு போற எல்லா இடத்துலயும் பிளாக்குகளை ஏற்படுத்துங்க. எஸ் சார். ஹலோ, பைத்தியங்கள் அவங்க இடத்தை விட்டு வெளியே கிளம்பி வராங்க போல இருக்கு. நாம இப்ப போய் ஆகணும். ஏன் மெதுவா நடந்து வரீங்க? சீக்கிரம் வாங்க. காத்து இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. உங்க 2 பேருக்கு எப்படி இருக்கு? ரொம்ப டயர்டா இருக்கு. மறுபடியும் என்ன சத்தம் அது? தண்ணி ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த மலைக்கு கீழே ஏதாவது தண்ணி இருக்கா என்ன? இந்த டெம்பரேச்சர்ல அப்படி இருக்க சான்ஸே இல்ல. சரி, அத பத்தி யோசிக்க டைம் இல்ல. இங்க இருந்து போயிடலாம் வாங்க. என்ன நடக்குது? ஜாக்கிரதை, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. சொன்ன கேளு, நில்லு, போகாத. அப்பா, கர்னல், அந்த மலையில நில அதிர்வால பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. உங்க 2 பேருக்கு எதுவும் ஆகலையே? எங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. சரி, 2 பேரும் ஜாக்கிரதையா அசையாம அங்கே இருங்க. இப்ப என்ன பண்றது?
ரெண்டு பேரும் பின்னாடி போங்க. அந்த விரிசல் கிட்ட வராதீங்க. நாம இங்க இருக்க கூடாதா? குழந்தைங்க எப்படி விட்டுட்டு போறது? உடனே மலை உச்சிக்கு போயாகணும். இல்ல இல்ல, அதுக்கு பல மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் குழந்தைங்களை தனியே விட முடியாது. அதை தவிர வேற வழி இல்ல. இங்க நடக்கிறத என்னால நம்பவே முடியல. அப்பா, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? நான் சொல்றத கவனமா கேளுங்க. ரெண்டு பேரும் அந்த மலை உச்சிக்கு வாங்க, அது போதும். நீங்க இந்த மலை உச்சிக்கு வாங்க, நானும் உன்னோட அம்மாவும் அங்க வந்துடுறோம். விரிசல் முடிகிற இடத்துல நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. எங்களை விட்டுட்டு போறீங்களா? இதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல. நீங்க பயப்படாம போங்க, நாங்க சீக்கிரமா வந்துருவோம். அது வரைக்கும் நீயும் தம்பி ஜாக்கிரதையா இருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே இருங்க. ஓடுங்க, சீக்கிரம் மலை உச்சிக்கு ஓடுங்க. ஓடுங்க, நிக்காதீங்க. விட முடியாது. சீக்கிரம் ஓடுங்க. பாட்டியா, ஓடுங்க, நிக்காதீங்க. போ போ போ, சீக்கிரம் போ. போ, நிக்காத. போ. நான் இப்போ அவுட் போஸ்ட் ஏரியால இருக்கேன். தெற்கு பகுதியில ஏதோ மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்ட மாதிரி தெரியுது. நான் அந்த இடத்த நெருங்கி போறேன். உங்க தகவல் கிடைச்சது. இந்த இடம் ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அவுட் போஸ்டும் பார்க்கிங் ஏரியாவும் பனியில முழுமையா மறைஞ்சிருக்கு. உங்க பீப்பர்ஸ் ரிசீவ் மோடுக்கு மாத்திருங்க. இருட்டுறதுக்குள்ள உங்களை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். அதிர்வு நின்றுச்சா? ஆமா, இந்த இடத்துல என்னதான் நடக்குது? இது ஒரு வகையான கேஸ் ரிலீஸ். அது எந்த மாதிரியான கேஸ்? அது மீத்தேன்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? ஆகாத, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்மார்ட்டான பசங்க. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணுமே ஆகாது. தைரியமா இரு. அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ராணுவ முகாம்ல இருந்து உதவி வரும்னு நினைச்சேன். நிச்சயமா அவங்க அவுட் போஸ்ட்க்கு வந்திருப்பாங்க. அப்படின்னா நம்ம உடனே அங்க போலாம். அந்த இடம் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். 10 அடி பனியில மறைஞ்சு போயிருக்கும். சரி வா, நம்ம சீக்கிரமா மலை உச்சிக்கு போய் பசங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். ரோடையும் கண்டுபிடிக்கணும். ஓகே. அங்க பாரு, ஏதோ ஒரு வண்டி வருது. வண்டியை நிறுத்துங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் ப்ரொஃபசர் ஓர்த்திங்டன். நாங்கெல்லாம் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள். அங்க நடக்கிற பிரச்சனையை பார்க்க போறோம். சாரி சார், இப்ப பொதுமக்கள் உள்ள போக அனுமதி இல்ல. அந்த மலைக்கு மேல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நாங்க அங்க போய் கண்டுபிடிச்சாகணும். சொல்றத கேளுங்க சார், கிளம்புங்க. கர்னல் ஹியூஜஸ்க்கு நாங்க வரது தெரியும். கொஞ்சம் இருங்க. நான் கர்னல் கிட்ட பேசணும். சார், சவுத் பேரிகேட்ல இருக்க சர்ஜன் உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க, நான் கர்னல் பேசுறேன். அவனை உடனடியா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியாவே இருங்க. சார், வண்டியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? சொல்றத கேளுங்க. நாங்க இப்ப அந்த மலைக்கு போக போறதில்ல. வண்டியை திருப்பிக்கிட்டு திரும்ப டவுனுக்குள்ள தான் போறோம். வண்டியை விட்டு கீழே இறங்குங்க உடனே. பொதுமக்களின் கவனத்திற்கு, சேர்லிப்ட் சவாரி இன்று மூடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இது உன்னோட டர்ன். நீ தான் இந்த ஸ்லட் எடுத்துட்டு வரணும்.
Campbell rockers died too. அந்த சத்தத்தை கேட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை அது கரடியா இருக்குமோ? கரடி எல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கோம். ஆமால. சரி, நம்ம இன்னொரு ரவுண்ட் போலாமா? ஓகே, இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். கிறிஸ்மஸ்க்கு நான் வீட்டுக்கு டின்னருக்கு போலினா அப்பா அம்மா என்ன திட்டுவாங்க. ஓகே ஓகே, ரெடியா? சார், மறுபடியும் ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கு. ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு. எங்க? நகரத்துக்கு கொஞ்சம் வெளியில. ஸ்கீ லாட்ஜ்ல நிலநடுக்கம் ஏற்படுதா எமர்ஜென்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது எந்த புள்ளியில இருந்து ஆரம்பிச்சிருக்கு? இல்ல மலையில இருந்து வந்திருக்கா? அது சரியா தெரியல சார். ஆனா நில அதிர்வு பதிவுகள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பதிவாகல. ஒருவேளை அது மறைஞ்சிருக்கிற எரிமலையா? ஏன்னா இந்த நிலநடுக்கத்தோட மையப்புள்ளியை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது எது? இது எரிமலையாலையும் இல்ல, டெக்டானிக்காலையும் இல்ல சார். இது எல்லாத்தையும் தாண்டி நில அதிர்வு ஏற்படுறதுக்கு காரணம் ஏதோ ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு தோணுது சார். ஒருவேளை மீத்தேன் மனிதர் சொன்னது சரியோ? இந்த பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஸ்கேன் பண்ணி உடனடியாக கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம உடனே ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் சேட்டலைட் சர்வே பண்ணணும் சார். அது பூமி கடில என்ன இருக்குன்னு உடனே காட்டிடும். உடனே செய்யுங்க. ஹலோ, லெட்கான் எல்லோவுக்கு போங்க. நம்ம இப்ப அவசரத்துல இருக்கோம். இது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆர்மியை சிட்டிக்குள்ள போக சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. கமான், சீக்கிரம் கமான், எல்லாம் ஏறுங்க. கமான் கமான் கமான், ஏறுங்க. சார், இங்க ஒரு நிலநடுக்கம் தாக்குது. அதோட அளவு 7.9. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, கீழே குடிங்க. ஓடுங்க, போங்க போங்க போங்க. எல்லாம் சேஃபான இடத்துக்கு போங்க. Oh my God. எமர்ஜென்சி ஜெனரேட்டர் ஆன் ஆயிருக்கு. யாருக்கு எதுவும் ஆகலையே? இல்ல கர்னல். எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. உடனே பாக்குறேன். இப்படி ஒரு நடக்க இருக்கிறது நம்மளால ஏன் முன்னாலேயே கண்டுபிடிக்க முடியல? அந்த சேட்டலைட்டை ஆன் பண்ற வரைக்கும் இது எப்படி நடக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சார். அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ற வரைக்கும் நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. நாம வேற ஏதாவது பண்ணியாகணும். இயற்கையோட நிகழ்வுகளுக்கு எப்பவுமே ஒரு அமைப்பு உண்டு. அந்த அமைப்பை என்னன்னு கண்டுபிடிங்க. அதை முறியடிக்கணும். மக்களோட உயிர் அதை நம்பிதான் இருக்கு. வா, இந்த வழியா மேல போயிடலாம். அப்புறம் பசங்க இருக்கிற இடத்துக்கும் போயிடலாம். ரோடையும் கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர வேற வழி இருக்கா? மேற்கு பக்கம் அந்த அளவுக்கு கடுமையா இருக்காது. நான் ட்ரைனிங் அப்போ அந்த பக்கம் போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு கஷ்டம் இருக்காது. கவலைப்படாத, நான் உன்னை அந்த வழியா கூட்டு போறேன். எந்த பிரச்சனையும் இருக்காது. வா, பாத்து. காட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, நம்ம உடனடியா இங்க இருந்து புறப்படணும். இப்போதைக்கு எந்த இடமும் பாதுகாப்பானதா இல்ல. எஸ் சார். அப்புறம் அந்த ஹெலிகாப்டரையும் கான்டாக்ட் பண்ணுங்க. கேப்டன், யாராவது அங்க இருக்கிறத பாத்தீங்களா? இது வரைக்கும் யாரையும் பார்க்கல கர்னல். நான் பனிச்சரிவு ஏற்பட்டிருக்க இடத்துலயும் அங்க இருந்து போற ரோட்லயும் நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஒருத்தர் போடுவாங்க இல்ல? எல்லாருமே புதஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களோட விளக்கம் எனக்கு தேவையில்லை. உடனடியா தேடி பாருங்க. நிச்சயமா பாக்குறேன் கர்னல்.
கொச்சிக்கு வந்துட்டோம். இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அப்பா நம்ம 2 பேரையும் இங்கதான் வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. எப்படி சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரியல. புயல் வர மாதிரி இருக்கு. டியா, நாம இங்க இருந்து உடனே போயாகணும். கர்னல், நம்ம வழியா இப்ப புதுசா ஒரு லோ பிரஷர் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால ஏதாவது ஆபத்து இருக்கா? அது மிகப்பெரிய புயலா உருவாகலாம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் சில மணி நேரங்கள்ல. யூனிட் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க. ஆல் யூனிட்ஸ்க்கு ஒரு தகவல். இந்த திசையில ஒரு மிகப்பெரிய சூறாவளி உருவாயிருக்கு. இது வேற இப்ப புது பிரச்சனை. என்னது இது? பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒன்னும் ஆயிருக்காது இல்ல? இல்ல, அப்பா நிச்சயம் அவங்கள பாத்துக்குவாரு. என் காலெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. என் கால்ல உணர்ச்சியே இல்ல. எனக்கு தெரியும், என்னோட கால்களும் அதே நிலையில தான் இருக்கு. நாம இப்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சாகணும். ஆனா பனிக்கட்டியை போடுற அளவுக்கு நம்ம கிட்ட எதுவும் இல்ல. நான் சில பொருட்களை பேக் பண்ணிருந்தேன், ஞாபகம் இருக்கா? என்னால இப்ப கோல்டன் ஐஸ வயித்துக்குள்ள எல்லாம் திணிக்க முடியாது. சில நேரத்துல ஆர்வ கோளாறா இருக்கிறதும் நல்லதுதான். எம்லி, இப்ப எப்படி இருக்க? என் கை மறுத்து போச்சு. ஓகே, உன்னோட விரல்கள் அசைச்சிட்டே இரு. ரத்த ஓட்டம் இருந்தா எல்லாம் சரியா போயிடும். ஓகே, வா. எல்லாம் உருகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்தா, நீ முதல்ல குடி. இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனாலும் இன்னும் தாகமா தான் இருக்கு. என்னாச்சு? அப்பாவுக்கு வச்சிருந்த கிஃப்ட் நான் தொலைச்சிட்டேன். சரி, அதை பத்தி கவலைப்படாத. இப்படி ஒரு நிலைமையில தொலைஞ்சதுன்னு சொன்னா அப்பா கஷ்டப்பட மாட்டாரு. ஷேன், ஷேன், அது இப்ப நின்னுடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு இப்ப பசங்களை உடனே பார்க்கணும். இன்னைக்கு எவ்வளவு தூரம் போகணும்? நம்ம கிட்டத்தட்ட மேல வந்துட்டோம். நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் போனா போதும். உன்னால முடியும்ல? முடியும். வா, பாத்துக்கோ. ஓகே, ஜாக்கிரதா. செட் பண்ணியாச்சா? முடிஞ்சது. இதை நீ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா,
இங்க பக்கத்துல எங்கேயோ மீத்தேன் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அப்படியே இருங்க, அசையாதீங்க. என்ன என்ன இங்க என்ன நடக்குது? நிலைமை மோசமாயிடுச்சு. எங்க அவங்க? இங்க யாரையுமே காணுமே. கவலைப்படாத, அவங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, கண்டுபிடிச்சிடலாம். என்ன சத்தம் அது? யாரோ கத்துறாங்க, அங்க பாரு. போ. இன்னொரு நிலை நடக்கும். சிக்னல் பிரேக் ஆகுது, மறுபடியும் சொல்லுங்க. யூனிட் 5 நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? யூனிட் 5 நான் சொல்றது கேக்குதா? சிக்னல் கட் ஆயிடுச்சு சார். மக்களை உடனடியா வெளியேற்றி ஆகணும். அதுக்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க. எஸ் சார். பொதுமக்களின் கவனத்திற்கு, இந்த இடத்தில் இயற்கை பேரழிவு நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி செல்லுமாறு ராணுவத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர். அருகில் இருக்கும் பாதுகாப்பான இடத்தை லோக்கல் டிவியிலும் ரேடியோவிலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பொதுமக்களின் கவனத்திற்கு, இந்த இடத்தில் இயற்கை பேரழிவு நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி செல்லுமாறு ராணுவத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர். சீக்கிரம் வா. என்னாச்சுன்னு பாருங்க. இவன் இறந்துட்டான். இரு அசையாத, பாத்து ஜாக்கிரதை. பிராக்சர் ஆயிருக்கா? இல்ல, என்னோட கால்ல தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அப்படியா? என்ன நிக்க வைக்க. ஓகே, பாத்து. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு கூட இல்ல. என்னோட பேர் எமிலி. நான் ப்ரூஸ் ஒர்த்திங்டன். நீங்க தான் அந்த மீத்தேன் மனிதனா? ஆமா, தன்னோட சொல்லுக்கு மதிப்பில்லாத அந்த மனிதன் நான் தான். பல வருஷங்களா இங்க இருக்கிற மீத்தேனால மனிதர்களுக்கு ஆபத்து இருக்குன்னு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா என் பேச்ச யாருமே கேட்கல. ஷேன், நீ எங்க இருக்க? ஷேன்! உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நீ வந்தது பாரு. நீங்க இப்ப இருக்கிறது பனிச்சரிவு ஏற்பட்ட இடமா தான் இருக்கணும். அதுவும் அந்த இடம் தான். சீக்கிரம் வாங்க. நான் இங்க கிழக்கு பக்கமா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமும் யாரையும் காணோம். தகவலுக்கு நன்றி கேப்டன். புயல் வர்றத என்னால இப்ப பார்க்க முடியுது. இந்த வேலையை நாம இப்போ சீக்கிரமா முடிச்சாக்கணும். சர்ச்சிங் டீம், இப்ப நீங்க இருக்கிற இடத்துல மட்டும் தேடினா போதும். நமக்கு இப்ப நேரம் இல்ல. அதிக தூரம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஓவர். தகவல் கிடைச்சது, நாங்க அப்புறமா கூப்பிடுறோம். ஓவர். ஷேன்! தியா! தியா! ஷேன்! அப்படின்னா அந்த முதல் அதிர்வு மீத்தேனை ரிலீஸ் பண்ணல. இல்ல,
அத பூமிக்கு மேல வரவிடாம பாதுகாத்துக்கிட்டு இருந்த நிலப்பரப்பு தான் அசைஞ்சது. அதான் அந்த அதிர்வுக்கு காரணம். அது நீர்நிலையில இருந்த மெத்தனா ஆவி ஆக்கிடுச்சு இல்லையா? அந்த ஆவியில இருந்த அழுத்தத்தால தான் பனிக்கட்டிகள் வெடிச்சு சிதறிச்சு. மேலும் அது நிறைய அதிர்வுகளை உண்டாக்குச்சு. இதோட சுழற்சினால மீத்தேன் அதிக அளவுக்கு உருகி இருக்க. இப்ப பூமிக்கடியில நீர்நிலையில இருக்கிற மீத்தேன் அதிகமா இருக்கு. அவ்வளவு மீத்தனும் இந்த காத்துல கலந்து ஆவி ஆயிடுச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடுமே. Oh my God. நல்ல வேளை நான் சொல்றத கேட்க நீங்களாவது இருக்கீங்களே. மத்தவங்களும் அதை கேட்பாங்க. அவர் யாரா இருக்கும் நீ நினைக்கிற? எனக்கு தெரியல. கர்னல், கொஞ்சம் இங்க வாங்களேன். நான் பாத்துட்டேன். அது என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு குகைகள் தான் காரணம். அங்க இருக்கிற குகைகளை தான் அது தொடர்ந்து வருது. பனிக்கட்டி குகையா? ஆமா, ஆனா அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதோட அமைப்பு அப்படிதான் இருக்கு. நீங்களே பாருங்க. இங்க இருக்கிற புள்ளிகள் அது எங்கெங்க வெடிச்சு செதறிச்சுங்கிறத காட்டுது. இப்ப இந்த மஞ்சள் கோடுகள் அது இணைக்கிற குகையுடைய பாதையை காட்டுது. இந்த விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்னால இத நம்பவே முடியல. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? குகைகளுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? சேட்டலைட் அந்த பொசிஷனுக்கு வர வரைக்கும் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. இந்த குகைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க பாருங்க, இனிமே ஒருத்தரும் இந்த இடத்துல இருக்க கூடாது. எல்லாரும் வெளியேறதுக்கு உடனடியா ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். இது ஆன் பண்ணவே முடியல. பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? இது ஹெலிகாப்டர் சத்தம். சீக்கிரமா. இருங்க. உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? அங்க பாருங்க. இங்க பாருங்க. நாங்க இங்க இருக்கோம். இங்க பாருங்க. இங்க வாங்க. என்னால இத நம்பவே முடியல. ஆபரேஷன்ஸ், இங்க சில மனிதர்கள் உயிரோட இருக்காங்க. கர்னல், கேப்டன் அங்க உயிரோட இருக்கவங்கள பாத்துருக்காரு. கர்த்தருக்கு நன்றி. நீங்க அதே இடத்துல நில்லுங்க. நான் கூட கீழே விடுறேன். இங்க தரையிறங்கிறதுக்கான போதுமான வசதி இல்ல. உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? ஆமா, அது ஹெலிகாப்டர் தான். நீங்க இப்ப முதல்ல போங்க. இல்ல ப்ரூஸ், உங்களால நடக்கவே முடியல. நீங்க முதல்ல போங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நான் சொல்றத கேளுங்க. முதல்ல இப்ப உங்க மனைவி போக சொல்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. நீங்க மேல போங்க. நாங்க அப்புறம் வரோம். போங்க. உங்களுக்கு சிகிச்சை தேவை. நாங்க அப்புறமா வரோம். நீங்க போங்க. ஆபரேஷன்ஸ், நான் இப்போ கூட கீழே இருக்கேன். உயிரோட இருக்கிறதுல முதல் ஆள் ஒரு ஆண். அவருக்கு அடிபட்டிருக்க மாதிரி தெரியுது. தூக்குங்க. மேல தூக்குங்க.
கோக்ரன், நான் பேசுறது கேக்குதா? கோக்ரன், என்னாச்சு? நாம அவரை இழந்துட்டோம். சர்ச் ஸ்குவாடுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். மை காட், பாவம் அந்த ப்ரொஃபசர். இப்ப நம்ம குழந்தைங்க மேலதான் நமக்கு கவனம் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், அதுக்கப்புறம் தப்பிக்கிறது கஷ்டமாயிடும். இங்க இருக்கிறது பிரச்சனை தான். நம்ம எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது? அவங்க இங்கதான் பக்கத்துல இருப்பாங்க. நான் உங்களை வெயிட் பண்ண சொன்ன இடம் இங்கதான் பக்கத்துல இருக்கு. நம்மள பார்த்தது அந்த பைலட் நிச்சயமா சொல்லிருப்பாருல்ல. எனக்கு தெரியல, இந்த நேரத்துல எதையும் உறுதியா சொல்ல முடியாது. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. எனக்கு புரியுது, எல்லாம் சரியாயிடும். யாருக்கும் அது அடிபட்டிருக்கா? ரொம்ப குளிர்ந்து அதோட பசியும் அடிக்குது. நாங்க உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டோம். அந்த ஹெலிகாப்டருக்கு என்ன ஆச்சு? கேட்ச் பண்ண முடியல. இங்க பாருங்க, நான் என்ன வச்சிருக்கேன்னு. ரேடியோவா? இது எங்க இருந்து கிடைச்சது உனக்கு? பணியில ஒருத்தர் இறந்து போயிருந்ததை நாங்க பார்த்தோம். இது எங்க ஆளோடதா? இது வேலை செய்தா? இதை ஆன் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. கனெக்டர்ஸ் உடைஞ்சிருக்க. இதுல ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கணுமே. ஒரு நிமிஷம் இருங்க. உன்னோட பேக்ல நீ கம் வச்சிருக்கியா? மேலேயே இருக்கு பாருங்க. உங்களால அதை சரி பண்ண முடியுமா? பேட்டரி ரொம்ப வீக்கா இருக்கு, பார்க்கலாம். இந்த சிக்னல் ட்ராக்கரை கொஞ்சம் ஈரமாக்குனா ஆபீஸ்க்கு சிக்னல் போக வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க. அந்த மலையில இருந்து நமக்கு ஒரு ட்ராக்கிங் சிக்னல் வருது. நம்ம ஆட்களோடதா? எஸ், அது ஒரு ஹேண்ட் ரேடியோ ஜிபிஎஸ். அதோட கோடு வச்சு அது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அப்ப பாக்குறேன். யாரும் அங்க உயிரோட இருக்காங்க. அது ரீடோட ரேடியோ. அவ்வளவுதான். பேட்டரி சுத்தமா டவுன் ஆயிடுச்சு. ஆனா ஆபீஸ்க்கு சிக்னல் போயிருக்கோம். ஓகே, இது உங்ககிட்ட இருக்கட்டும். நாம இப்போ இங்க இருந்து கிளம்பலாம். நல்ல வேளை உங்களுக்கு ஒன்றும் ஆகல. நாம இங்க ஒரு குழி தோண்டலாம். அப்படின்னா அதுலதான் படுத்து தூங்கணுமா? என்ன சொல்றீங்க? அப்படி செய்யலன்னா இந்த புயல்ல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. நாம இந்த பணியில ஒரு வீடு கட்ட போறோம், சரிதானப்பா? ஆமா, நாம ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள இருந்தா ஹீட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த நைட்டை கடக்கிறது கஷ்டமாயிடும். இதுதான் ஜாக்வஸ் பால்மெட்டும் செஞ்சாரு. அவர் யாரு? பிளாங்க் மவுண்டன் ஏறின முதல் மனிதர் அவரு. ஒரு குழிக்குள்ளதான் இரவு தங்கினாரு. அவர் பொழைச்சாரா? பொழைச்சாரு. பாத்தீங்களா? அப்ப நாமளும் பொழைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் இது ஒரு அட்வென்ச்சரா நினைங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிறிஸ்மஸ் நைட் எப்படி இருந்ததுன்னு டீச்சர் கேட்டா இதை நீங்க எழுதலாம்ல? கேட்கறதுக்கே வேடிக்கையா இருக்குப்பா. ஓகே, சீக்கிரம் வாங்க, எல்லாரும் ஒரு பெரிய குழி தோண்டலாம். கம் ஆன், வா, சீக்கிரம் ஆகட்டும். அது சிட்டியோட எல்லைக்குள்ள வரதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? அதோடைய ஓட்டத்தை கணக்கிட முடியல சார். அது இந்த வேகத்துல தான் வரும்னு சரியா சொல்ல முடியல. கேர்லின், சார், இங்க இருக்கிற மத்த எல்லாரையும் இங்க இருந்து வெளியேற்றிட்டீங்களா? எல்லாரும் போயிட்டாங்க சார். நாமளும் இன்னும் முக்கியமான சில பேர் மட்டும்தான் இந்த இடத்துல இப்ப இருக்கோம். ஓகே, எல்லாரும் கவனிங்க. உடனடியா எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவ், அதனால நீங்க எல்லாரும் வீட்டுல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆனா
நாங்க எல்லாரும் உங்களை விட்டு போறதா இல்ல சார். இல்ல யாரும் வேண்டாம். ஏற்கனவே நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம். நீங்க இங்க இருந்து கிளம்பணும்ன்றது என்னோட ஆர்டர். ஏன் இப்படி பண்றீங்க? மேரி கிறிஸ்மஸ் சார். எல்லாரும் கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க, அப்பதான் கொஞ்சம் சூடா இருக்கும். ஏட்டி எங்க இருந்தாலும் இந்த குளிர் அவனை எதுவும் பண்ணக்கூடாது. இல்ல இல்ல, அவனால குளிர ஈஸியா தாங்க முடியும். நம்மளை விட அவன் ஆக்சுவலா கம்ஃபர்டபுளா இருப்பான். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஓ, இத கேக்குறீங்களா? இதையும் நான் வீட்ல இருந்து தான் கொண்டு வந்தேன். இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்க நீ? கைய சூடாக்குறதுக்கு இருக்கா? இல்ல. சாப்பிட ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல. இரு, என்கிட்ட இருக்க. ஏய், என்ன இப்படி பாக்காதீங்க, என்கிட்ட ஒண்ணுதான் இருந்தது. சரி, சமயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு நான் அப்படியே பத்திரமா வச்சிருந்தேன். நல்ல வேளை பத்திரமா வச்சிருந்தா இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா? இந்த நீயும் சாப்பிடு. தேங்க்யூ. அம்மா டியா, நீ மேல படிக்கிறதுக்கு கலிபோர்னியா யூனிவர்சிட்டி போகணும்னு ஆசைப்பட்டியாமே? இப்போ அதை பத்தி பேச வேண்டாம். இல்ல, நான் அங்க இருக்கிற பனமரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். நான் கெமிஸ்ட்ரி இல்லனா ஜியாலஜி படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுல எதுன்னு என்ன முடிவு பண்ணல. அப்படியா? நீங்க என்ன கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஆனா நானும் உங்களை மாதிரி தான்ப்பா. நீ மத்த கேம்பஸ பத்தி விசாரிச்சிருக்கியா? ஆமா. நீ என்ன விட்டு போறத நான் விரும்பல. நீ அங்க வந்து என்ன பார்க்கலாம் ஷேன். நீங்க எல்லாரும் வரலாம். எனக்கு ஒரு ஐடியா தோணுதா? அங்க இருக்கிற சில கேம்பஸ பாக்குறதுக்கு நாங்களே உன்னை கூட்டிட்டு போறோமே. உண்மையாவா? ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா போலாம். அங்க தீம் பார்க் போலாம், பீச்சுக்கு போலாம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போலாம். நல்லதா போச்சு. பாத்து, உனக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல, ஒண்ணும் ஆகல. நல்ல வேலை. நம்ம வீட்டு கூரையை விட இதை சரி செய்யறது கொஞ்சம் ஈஸி தான். அது சரி பண்ணிருந்தா தானே ஈஸியா கஷ்டமானு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, இரு வர. ஃபிளாஷ் லைட் கூட. ஹேய், யாராவது இங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க? நாங்க இங்க இருக்கோம். ஹேய்! Oh my god! Yeah! நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கர்னல் மைக்கேல் வந்துட்டாரு. மைக்கேல், நீங்க வந்ததுக்கு கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். எம்லியோட சாப்பிட்டு இருக்காங்க. இனிமே உங்க குடும்பம் இங்க இருக்கிறது நல்லதில்ல. உங்களை கூட்டிட்டு போக வேன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எந்த இடமும் பாதுகாப்பு இல்ல. ரீடும் வாலஸும் தப்பிச்சிட்டாங்களா? இல்ல சார், அவங்க தப்பிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. ராம், அந்த குகையில கண்டுபிடிச்ச விஷயத்தை கேள்விப்பட்ட ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்க அனுமதியோட நான் இப்ப கொஞ்சம் பேசணும். எல்லாரும் கவனிங்க. நாம இப்போ அதிக அளவுல இருக்கிற மீத்தேன் கூட தான் போட்டி போட்டுட்டு இருக்கோம். உண்மை என்னன்னா, கிகாட்டன் அளவுல இருக்கிறத இப்ப அந்த குகை வழியா மூவ் பண்ணிட்டு இருக்குங்கிறதா. இப்படி போயிட்டு இருக்கிற அந்த மீத்தேன் கேஸா ஃபார்ம் ஆகி மேல வெடிச்சிட்டு இருக்குங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாம அதோடைய பாதையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அது ஃபேர்பேங்க்ஸை நோக்கி போகுது. அதனால ஏற்படக்கூடிய அபாயம் ரொம்ப பெருசா இருக்கும். ஃபேர்பேங்க்ஸ்க்கு அப்புறம் இந்த குகை மேல் பரப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீத்தேன் இந்த இடத்த அடைஞ்சிருச்சுன்னா அது ஆவி ஆகி காத்துல கலக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது அழிவு உண்டாக்கும்.
இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? அதை தடுக்கணும். அதோட ஓட்டத்தை தடுத்து சேட்டலைட் மூலமா வாட்ச் பண்ணி அடுத்தது என்ன செய்யணும்னு பார்க்கணும். ஏற்கனவே சேட்டலைட் ஆர்டர் பண்ணிட்டு அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஓகே, வெரி குட். மீத்தேனோட அளவை பார்த்துட்டு அதை எப்படி தடுக்கலாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். வெடிமருந்துகள் தேவைப்படும். நம்ம கிட்ட C4 இருக்கு, ஆனா அதை அங்க கொண்டு போறது கஷ்டம். எல்லாரும் எங்க இருந்து அனுப்பிட்டதால அதை செய்யறதுக்கு ஆள் இல்ல. எனக்கு அந்த வேலையில முன் அனுபவம் இருக்கு சார். எனக்கும் தான். என்னையும் சேர்த்துக்கோங்க. ஓகே ஜெமி, ராம், நாம எல்லாரும் சேர்ந்து இதை செய்யலாம். மலை ஏறணும், சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஜெமி, நம்ம கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நீ எங்க இருக்க? வெளியே ஒரு வண்டி காத்துக்கிட்டு இருக்க. அவங்க உங்களை பத்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படின்னா நீங்க வரலையா? எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான வேலை. அதுக்கே நீங்க போகணும்? நீங்க ராணுவ அதிகாரி இல்லையே. அப்படி இல்ல, ஆனா இது நான் செய்ய வேண்டிய வேலை. எட்டின்னு அங்க மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் இல்லாம எங்களால போக முடியாது. எட்டியை பத்தி நீ கவலைப்படாத. நான் வரும்போது அவன் என் கூட இருப்பான். இப்போதைக்கு நீ உன்னோட அம்மாவையும் அக்காவையும் பாத்துக்க. ப்ளீஸ் மைக்கேல், நீங்க போக வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, நீ கவலைப்படாத. எல்லாமே சரியாயிடும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னாச்சு உங்களுக்கு? அவங்க ஏன் அப்படி இரும்புறாங்க? மிதன், குழந்தைங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போ. போ ஜெமி, வா. எல்லா கதவுகளையும் சீக்கிரமா மூடுங்க. ரெட் லெவல் ப்ரொசீஜரை சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க. கர்னல், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் ஆகல. அதை லீக் ஆகிற இடத்தை கண்டுபிடிச்சு சீல் பண்ணியாச்சு. சேட்டலைட் அதை ட்ராக் பண்ணிருக்க. இதுதான் நீங்க கேட்ட மீத்தேனோட அளவு. Oh my God, அதோட அளவு பாருங்க. பிரச்சனைகள் ஏற்படுமா? இந்த அளவுக்கு அதிகமான மீத்தேன் ஆவியாகி காத்துல கலந்ததுன்னா பூமியில இருக்கிற உயிரினங்களுக்கு ஆபத்து. நீங்க சொன்ன மாதிரி இதை தடுக்க முடியாதா? நம்மளால அதை தடுக்கவே முடியாது. நூத்துக்கணக்கான கிகாட்டன்ஸ் அளவுல அது இருக்கு. அது அங்க இருக்கிற குகையெல்லாம் வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன சார் நடக்குது? என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க. அட கடவுளே, நான் நினைச்சதை விட இது அதிகமா இருக்கேன். இதை வேகமா அழிக்கிறதுக்கு நாம ஏதாவது வழியை கண்டுபிடிச்சாகணும். நாம அதை எரிச்சா என்ன? அதெல்லாம் எரியக்கூடியது தானே? கேஸா இருந்தா பரவாயில்ல, ஆனா இது நீர்நிலையில இருக்க. அப்ப C4 வச்சு அதை வெடிக்க வச்ச என்ன? அந்த மீத்தேன் குளத்தை அழிக்கிறதுக்கு அதை விட சக்தி வாய்ந்த குண்டுகள் தேவை. C4 சுத்த வேஸ்ட். அதான் நம்ம கிட்ட இருக்கு. ஏன் வான்வழி தாக்குதல் நடத்த முடியாதா? நேரம் இல்ல. எங்க இருக்குன்னு பாருங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அது ஃபேர்பேங்க்ஸுக்கு வந்து சேர்ந்து அப்புறம் ஆவியாயிடும். நாம சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். சரி, நம்ம கிட்ட வேற ஏதாவது இருக்கா? நைட்ரோகிளிசரின், கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? நகரத்துக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கிணறு இருக்கு. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? கெமிக்கலை விட பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோசிவ்களுக்கு அதிகமான சக்தி இருக்கு இல்லையா? அதான் சரியான ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். மீத்தேன் எப்படியாவது இப்ப அங்க கொண்டு போனோம். ரெண்டு வெடிகுண்டுகளை வச்சு நாம அதை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்கீலாச் கிட்ட நாம ஒரு பாம்பிளஸ் பண்ணோம். இன்னொரு பாம்பிளஸ் கரெக்டா இந்த இடத்துல நடக்கணும். அப்படி பண்ணா மீத்தேன் நேரா என்ன கடக்குள்ள கொண்டு போயிடலாம். மீத்தேன் அந்த இடத்த போய் சேர்ந்த உடனே என்ன கிணற வெடிக்க வைக்கணும். அதை செய்யுங்க. நீங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்பா? இவங்க உங்களை எங்க கொண்டு போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வேலை முடிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன். Oh, I love you, dear. ஐ லவ் யூ பா.
tamilrockers.2. நான் வேலையை முடிச்சிட்டு தான் வர முடியும். உன்னால புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். ஓகே, நீங்க பத்திரமா சீக்கிரமா வந்து சேர்ந்துருங்க. கண்டிப்பா. ஓ, எந்த ஆபத்திலயும் மாட்டிக்காதீங்கப்பா. நீ கவலைப்படாத. அங்க இருக்கும்போது எட்டிய கொஞ்சம் தேடி பாருங்க. நிச்சயமா தேடி பார்க்கறேன். மேரி கிறிஸ்மஸ். ஸ்வீட் பாய். இந்த வேலட் ரொம்ப அழகா இருக்குடா. ஐ லவ் யூ. லவ் யூ பா. லவ் யூ டு. மேரி கிறிஸ்மஸ். பாய். ஓகே, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. லவ் யூ. லவ் யூ பா. சீக்கிரமா சந்திக்கலாம். பாய் பா. பாய் அப்பா. பாய். பாய். ஓகே. ராம் எண்ணெய் கிணறுக்கு போகணும். ஜேமிக்கு அவங்க போக வேண்டிய இடம் நல்லா தெரியும். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நான் கைட் பண்றேன். காப்பி தட் கர்னல். இது டெட்டனேட்டர் இணைக்கப்பட்ட C4. இதுல GPS டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. கர்னல் உங்களை ட்ராக் பண்ணுவாரு. நீங்க சரியா அந்த இடத்தை சேர்ந்த உடனே இத கிரவுண்ட்ல வச்சு இந்த ஹேண்டில திருப்பி இழுத்தா உடனே ரிமோட் டெட்டனேட்டர் ஆன் ஆயிடும். திருப்பி இழுக்கணும். ஓகே. ஜாக்கிரதை. கண்டிப்பா அப்பாவுக்கு எதுவும் ஆகாது இல்லம்மா? இல்ல, ஒண்ணு ஆகாது. ஒருவேளை என்னால அவரை திரும்ப பார்க்க முடியலன்னா? டியா, நிச்சயமா அவரை நம்ம பார்க்கலாம். நான் கிறிஸ்துமஸ்க்கு கூட அப்பாவுக்கு எதுவும் வாங்கல. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீ முதல்ல என்கிட்ட வா. நீ கவலைப்படாத டியா. அப்பா நிச்சயமா திரும்ப வருவாரு. கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்பவுமே என்கிட்ட இப்படிதான் இருப்பீங்க. நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லையே. சின்ன குழந்தை இல்லதான். நம்ம அட்லாண்டா போனது ஞாபகம் இருக்கா? இல்ல. ஒவ்வொரு தடவையும் புயல் வீசும்போது நீங்க பயந்து என்கிட்ட ஓடி வந்துருவீங்க. சில நேரங்கள்ல உங்க அப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை சொல்லுவாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கும் தான். சீக்கிரமா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போங்க. இது ரொம்ப வேகமா வருது. இப்போ முதல் சந்திப்பு, அது கடக்கிறதுக்கு 15 நிமிஷம் தான் இருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே நேரா போங்க. இப்போ உங்க டார்கெட்ல இருந்து நீங்க 100 yards தள்ளி இருக்கீங்க. Damn it! என்னாச்சு? ஏன் நின்னுட்டீங்க? எனக்கு முன்னாடி ஐஸ் கட்டிகள ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. உங்களால அதை சுத்தி போக முடியுமா? இல்ல, தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க.
மீத்தேன் வந்துட்டு இருக்க. அம்மா அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். டியாவுக்கு அடிபட்டிருக்கு. டியா, உனக்கு எங்க அடிபட்டிருக்கு? என்னோட கால்லம்மா. சரி சரி சரி, அழாத. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு, எல்லாமே சரியாயிடும். வேற வழியில ஷேனி, கொஞ்சம் கிட்ட வா. உன் கையை இங்க வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோ. சரி சரி, அசைக்காம நல்லா அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கணும். ஓகே. டீயாக்கு குளிரக்கூடாது, அதே சமயத்துல அவ தூங்கவும் கூடாது. பத்திரமா பாத்துக்கோ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நாம இங்க இருந்து போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். ஏதாவது உதவி கிடைக்குதான்னு பாக்குறேன். ஓகே, டியா, ஷான், பத்திரமா பிடிச்சுக்கோங்க. சொல்லுங்க, இப்ப நீங்க சரியா அந்த இடத்துல இருக்கீங்க. மைக்கேல், சில நொடிகள்ல மீத்தேன் அங்க வந்துரும். கமான் கமான் கமான், ஸ்டக் ஆயிடுச்சு. மைக்கேல், என்ன ஆச்சு? இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. இதை இழுத்து தானே திருப்பணும். இல்ல, அதை திருப்பிட்டு இழுக்கணும். திருப்பிட்டு இழுக்கணும். ஓகே ஓகே, சீக்கிரம் அங்க இருந்து வாங்க. இப்ப நான் அதை வெடிக்க வைக்க போறேன். ஓ மை காட். மைக்கேல், நான் பேசுறது கேக்குதா? அதை வெடிக்க வைக்க போறேன். நீங்க மாத்திட்டீங்களா இல்லையா? அந்த இடத்துல நீங்க இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நடந்துடுச்சு. மீத்தேன் இப்ப செகண்ட் டார்கெட் நோக்கி போகுது. என்னோட லைன் கட் ஆயிடுச்சு. யாராவது மைக்கேலோட கான்டாக்ட்ல இருக்கீங்களா? இல்ல கோனால், இல்ல. நானும் கான்டாக்ட்ல இல்ல. அங்க இருந்து நீங்க வந்துட்டீங்களா? வந்துட்டேன் கார்னர். எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. மீத்தேன் இப்போ எண்ணெய் கிணறு நோக்கி சரியா போயிட்டு இருக்கு. ராம், அந்த டேங்க்ஸ் நான் வெடிக்க வைக்க போறேன். நீங்க அங்க இருந்து வந்துட்டீங்களா? இன்னும் இல்ல காணல். நீங்க உடனடியாக அங்க இருந்து வெளியேறி ஆகணும். 5 4 3 2 1.
எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஆபத்து எதுவும் இல்லாம முடிஞ்சது. ஒருவேளை அப்பாவுக்கு அடிபட்டிருக்குமா? அவர் இங்க மாட்டிட்டு இருந்தா என்ன பண்றது? ஹேய், இங்க வா. அங்க பாருங்க. ஏட்டி, ஏட்டி, நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். எப்படி எங்களை கண்டுபிடிச்ச? நீ நல்ல பையன். ஆமா ஏட்டி, நீ நல்ல பையன். ஐ லவ் யூ. ஏய் பசங்களா, பசங்களா அங்க பாருங்க. அப்பா, அப்பா, மைக்கேல், அப்பா. மேரி கிறிஸ்மஸ். எப்படி எட்டிய கண்டுபிடிச்சீங்க? இல்ல, அவன் தான் என்ன கண்டுபிடிச்சான். மேரி கிறிஸ்மஸ். ஏய், என்னாச்சு உன் காலுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நல்லா இருக்கேன். ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? நாங்க அந்த ட்ரக்ல வந்துட்டு இருந்தோம்ல, திடீர்னு அந்த ட்ரக்கு கீழே விரிசல் ஆயிடுச்சு. நாங்க காத்துல பறந்து விழுந்தோம். போய் சொல்றியா? இல்ல, அதுக்கப்புறம் அம்மா தான் வண்டியை ஓட்டுனாங்க. அவங்க சொல்றது உண்மைதான். வாவ், பெரிய சாகசமே பண்ணிருக்க. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். வீட்டுக்கு போலாமா? ஆமா போலாம். போலாம். வாங்க. உன்னால நடந்து வர முடியும்ல? முடியுமா? மரத்தையும் எடுத்தாச்சு. வாங்க, பார்த்தோம்மா. கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகா இருக்குப்பா. எப்படி சூப்பரா பிடிச்சோம்ல. எட்டி தான் ஹெல்ப் பண்ணா. ஹெட்டி தான் ரொம்ப நல்ல பையனாச்சே. கண்டிப்பா நம்ம அவனுக்கு ஒரு பிரசன்ட் கொடுத்தே ஆகணும். ஆமாமா, சொல்லுங்க, அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஓ, அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்னது? ஃபிளாப் ஜாக்ஸ். ஓ, எனக்கும் அதுதான் பிடிக்கும்.